தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஒன்பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் இந்த OnePlus 8T அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போனை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட போனுடைய ஒரு அன்பாக்சிங் மற்றும் இந்த போனை ஒரு 2.5 நாட்களாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த போனுடைய என்னுடைய 2 நாட்களுக்கு பிறகு நான் பயன்படுத்தின பிறகு எனக்கு இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் இதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. இந்த குறிப்பிட்ட OnePlus 8T பற்றினா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மோதிலால் ஆஸ்வால் ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங்கை பொறுத்தவரையும் சரியா தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை தான் நம்ம வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு அனைத்து தேவையான தகவல்களையும் கொடுத்து எதில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற போன்றான தகவல்களை கொடுக்குற ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் மோதிலால் ஆஸ்வால். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து வேணும். அதை வந்து மோதிலால் ஆஸ்வாலில் நமக்கு இலவசமாகவே வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர 0 அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸோட கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து மோதிலால் ஆஸ்வால் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஸ்டாக் அட்வைசர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான தகவல்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக. இதை தவிர இவங்களுடைய ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் வீடியோஸ், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் மற்றும் பல விஷயங்கள் வந்து இருக்கு. இதை தவிர ரூபாய் 3000 மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மோதிலால் ஆஸ்வால்ல நீங்க பிசி அல்லது மொபைல் இரண்டுலையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ மோதிலால் ஆஸ்வால்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு மாதிரியான பேசிக்கா எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய தகவல்கள் நீங்க கொடுத்தாங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிங்க் வந்து மோதிலால் ஆஸ்வாலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட்டை இலவசமா ஓபன் பண்ணி இந்த மோதிலால் ஆஸ்வாலை பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு OnePlus 8T வந்திருக்கிற பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெருசாக வந்துருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ வந்து நான் வந்து சொன்னது போல. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ நான் கூட இந்த கேசஸ் எல்லாம் சேர்ந்து வர அந்த மாதிரி பேக்கேஜ் அப்படி சொல்லி நினைச்சேன். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா OnePlus 8T வந்து வர பாக்ஸ். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8T அப்படி சொல்லி நிறைய பிராண்டிங் இருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு நம்மளுடைய OnePlus 8Tயே வந்துருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர். ஸோ இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அக்வாமெரின் க்ரீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கலர் தான் நம்மகிட்ட வந்துருக்கு. ஸோ இந்த லைட்டிங் நான் வீடியோ லைட்டிங்காகவா எதுனாலும் தெரியல, இட் ஃபீல்ஸ் மோர் லைக் ப்ளூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இதை நான் பீரோவில் வந்து காட்டுறேன். ஸோ இதை தவிர பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ குவிக் ஸ்டார்ட் கைட், இன்விடேஷன் லெட்டர், ஸோ OnePlus ரெட் கேபிள் கிளப் உடைய கார்டு இருக்குது. ஸோ OnePlus ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர வழக்கம் போல் OnePlus ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் வந்து பாக்ஸோட வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை ரியல்மி மாதிரி வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த பிராண்டிங் ரொம்ப பெருசாக வந்துருக்கு. நான் ஃபோனை போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் போடுறேன். ஸோ கேஸில் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிராண்டிங்காக வந்திருக்கு. பட் இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் அப்படிங்கிறதுனால அந்த பிராண்டிங் அவ்வளோவா தெரில. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய USB-C to USB-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர் கேபிள் இது. இதை தவிர கடைசியாக வந்து சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ வாட் சார்ஜ் 65. ஸோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் வந்து வருது. ஸோ OnePlus 8T பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாகவே தான் வந்து வருது. ஸோ அது வந்து நல்ல விஷயம். இப்போ இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோனை இனிஷியல் செட்டப் பண்ணிட்டு பயன்படுத்திட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட OnePlus 8T பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய பாக்ஸில் வந்து சார்ஜிங் கேபிள். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா USB-C to USB-C. ஸோ எனக்கு தெரிஞ்சு OnePlusலேருந்து வர முதல் USB-C to USB-C சார்ஜிங் கேபிள் இதுதான். ஐ திங்க் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். USB-A to USB-C இருந்தது போக இனிமேல் USB-C to USB-C சார்ஜிங் கேபிள்ஸ் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஆப்பில் தவிர. எஸ், அது வந்து இருக்கு. அதை தவிர இந்த ஃபோனுடைய டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபன் ஃபேக்ட், நம்ம டேரெக்டாக நம்ம கண்களுக்கு முன்னாடி வச்சு பார்க்குறப்ப மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அக்வாமெரின் க்ரீன், ஒரு க்ரீனிஷ் டிண்ட் வந்துருக்கு. பட் அதை தாண்டி நீங்கள் ஸ்லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி நல்ல லைட்டிங்கில் வந்து கண்டிப்பாகவே பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா இது மோர் ஆஃப் ஒரு ப்ளூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஒரு நல்ல சி ப்ளூ. ஸோ அந்த கலரில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து இருக்குது. பட் இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கிளாசி பேக்கோட வந்து போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் வந்து OnePlus 7T நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ OnePlus 7T பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ராஸ்டடான பேக்கோட வந்து கொடுத்துருந்தாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ராஸ்டடான பேக் வந்து இருக்கும். பட் இந்த OnePlus 8T பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸியான பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசம் ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஐ லைக் த ஓரளவுக்கு மேட்டாக இருக்கிற பேக் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பிடிக்குது. பட் கேஸ் பாக்ஸோடய வந்து வருது. கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து தெரியும், நான் கேஸோடய தான் வந்து பயன்படுத்துவேன். ஸோ நான் இந்த கேஸோடய தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். பட் அதை தாண்டி இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாஸியான ஃபினிஷில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ண முடியுது. OnePlus 7Tலேருந்து மாற்றின விஷயங்கள் எது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயத்தை மாற்றாம விட்டுருக்காங்க, அது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். அது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டான டிஸ்பிளே. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த எட்ஜ் டு எட்ஜ் பெண்ட் ஆகி போகிற மாதிரியான டிஸ்பிளே இல்லாமல், ஐ திங்க் இப்போதைக்கு எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இதுதான் ஃபேவரட்டான டிஸ்பிளே வந்துருக்கு. ஸோ பஞ்சோலும் இந்த ஃபோனில் வந்துருக்கு. ஃப்ளாட்டான டிஸ்பிளே அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ஃபோனில் 1080p டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 1080p டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே பேனலாக வந்திருக்கு. இப்போ வரையும் ஒரு 2 நாட்களில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஃபோனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து Asus ROG Phone 3 ரிவ்யூ முடிச்சுட்டு நான் இந்த ஃபோனுக்கு வந்து வரேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 120 Hz. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இல்லை. எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளேயோ ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளேயோ நம்ம வந்து பயன்படுத்திட்டு 60 Hzக்கு வரப்ப கண்டிப்பாகவே அந்த வித்தியாசம் நோட்டிசபிளாக வந்து இருக்கும். இதை நான் என்னுடைய OnePlus 7T ரிவ்யூலேயே வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இதை பார்த்தோம் அப்படின்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஸோ டிஸ்பிளே UI எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு லேகோ பிரச்சனைகளோ எதுவுமே வந்து இல்லை. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் Oxygen OS 11 தான் இந்த OnePlus 8T வந்து கொடுக்குறாங்க. ஸோ Android 11 எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் பாக்ஸில் வர முதல் ஒரு சில ஃபோன்ஸில் இதுவும் வந்து ஒன்று. ஸோ Android 11 இப்போ தான் நான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது இந்த ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபோனில் 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா 65 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பேட்டரியை 2 வந்து பிரிச்சிருக்காங்க. 2 பேட்டரிஸ் தனித்தனியாக வச்சு அதோடைய டோட்டல் கெப்பாசிட்டி தான் 4500 mAh. ஸோ இந்த மாதிரி 2 பேட்டரிஸாக ஏன் இருக்குது இந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு பேட்டரியை அதிகபட்சமாக ஒரு 30 அந்த வாட்டில் தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 2 பேட்டரிஸ் இருக்கிற பட்சத்தில் 2ஐயும் தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணி ஓவரால் கெப்பாசிட்டியை கூடிய சீக்கிரம் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த 65 வாட் சார்ஜிங்காக தான் இந்த 2 பேட்டரிஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் இன்னும் என்னால் வந்து டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதை நான் ஃபுல் ரிவ்யூவில் நான் வந்து கவர் பண்ணுறேன். இதை தவிர இந்த OnePlus 8T பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போல எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து ஃபுல் ரிவ்யூல வந்து இன்க்ளூட் பண்றேன். அதை தவிர இந்த போனுடைய கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கேமராவுடைய லே அவுட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு OnePlus ஏன் வருஷம் வந்து லே அவுட் வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த குறிப்பிட்ட ஃபோனுக்கும் OnePlus 8 இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் வந்த அந்த OnePlus 8 உடைய கேமரா கட் அவுட்டும் பார்த்தோம் அப்படின்னா வேற. அதே மாதிரி போன வருஷம் வந்த 8T உடைய சக்சஸரான இந்த 7T உடைய கேமரா ஸ்டைலும் இந்த குறிப்பிட்ட கேமரா ஸ்டைலும் வேற. ஸோ இந்த அளவுக்கு ஏன் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு இந்த OnePlus 7T உடைய கேமரா உடைய பிளேஸ்மெண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வந்து இருந்தது இல்லை. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் இந்த OnePlus 8T உடைய கேமராவே பார்த்தோம் அப்படின்னா லுக் வைஸ் பார்க்குறப்ப ரொம்பவே வந்து நல்லா தான் வந்திருக்கு. சொல்லப்போனால் OnePlus 7Tயோட இந்த கேமரா பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் லுக்கை வந்து கண்டிப்பாகவே வந்து கொடுக்குது பர்சனலாக. இதை தவிர இந்த ஃபோன் மூலமாக 1-2 கேமரா சாம்பிள்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். பட் இந்த குறிப்பிட்ட ஃபோனுடைய பிரைமரி சென்சார் பார்த்தோம் அப்படின்னாக்கா Sony IMX 586 சென்சார் 48 மெகா பிக்சல். இதே சென்சார் தான் OnePlus 8ல வந்து இருந்துச்சு. இதே சென்சார் தான் OnePlus 7Tலையும் வந்து இருந்துச்சு. ஸோ கேமராவுடைய பேசிக் சென்சாரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஜென்ரேஷனை வந்து மாற்றுற மாதிரி வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் 4வது கேமரா பார்த்தோம் அப்படின்னா மோனோக்ரோம் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் த நம்பர் ஆஃப் கேமராஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 ஃப்ளாஷ் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு ஃப்ளாஷ் லைட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எரியும். மேலே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டம்மி ஃப்ளாஷ் லைட். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் லுக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் இந்த கீழே இருக்கிற ஃப்ளாஷ் லைட் மட்டும் தான் வந்து எரியறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதை தவிர கேமரா பல்வேறு லைட்டிங் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் பயன்படுத்திட்டு ஃபுல் ரிவ்யூவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இதே தவிர இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து பயன்படுத்துகிறப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரண்ட் அந்த பஞ்சோலுக்கு பக்கத்தில் ஒரு கிரீன் கலர் டாட் மாதிரி வந்துருக்கு டிஸ்பிளேல. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பயன்படுத்துகிறப்ப மட்டும் அந்த டாட் வந்து கொடுக்குறாங்க. இதே தவிர நான் நோட்டீஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஃபோனுடைய ஸ்பீக்கர்ஸ். இதில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல சவுண்டான ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மேக்ஸிமம் வால்யூமில் கேட்குறப்ப ஃபோனுடைய பின்பக்கம் வந்து ஓவராக வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இது இன்னும் சில நாட்களில் சரியாகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அது தவிர பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 865 தான். இன்னும் கேமிங்லாம் நான் வந்து அவ்வளோவா வந்து விளையாடல. ஸோ கேமிங் விளையாடி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். அடுத்து இந்த குறிப்பிட்ட ஃபோனுடைய பிரைசிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த OnePlus 80 43,000 இந்தியாவில் வந்து சேல் ஆகுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,000 ஸ்டார்ட் ஆகிற நாடுலேருந்து கொஞ்சம் வந்து விலை அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி OnePlus 8 Pro பார்த்தோம் அப்படின்னாக்கா 55,000 அந்த ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த மிடில் செக்மெண்ட்டாக கரெக்டாக OnePlus 80 தான் வந்திருக்கு. எஸ், கண்டிப்பாகவே OnePlus 8லேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இல்லை. பட் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபோன் புதுசாக வாங்க போறீங்க அப்படின்னா 80 கண்டிப்பாக நல்ல பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் முழுமையான விஷயங்கள் நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூல நான் சொல்றேன். ஸோ இதுதான் OnePlus 80 பத்தி ஒரு 2 நாட்கள் பயன்பாட்டுக்கு பிறகு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.